அல்ல ஒரு பழைய பாடல், பாடுவேன் பரவசமாகுவேன். அப்படி பாடும்போது பறந்தோடும் இன்னலே அப்படியே உணர்ந்து தேவனை கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவேன் பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. கரங்களை தட்டி பாடுவேன் பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவேன் பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவே பரவசமாக. உயர்த்தி நீங்க பாடுங்க, கரங்களை தட்டி பாடுங்க. இன்னலே பாடுவே பரவசமாகுவே, பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் இயங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிமனை போற்றி பாடுவோமா. நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா கசப்புகளையும் எல்லா மாறாவின் அனுபவங்களையும் கர்த்தர் மாற்றி மதுரத்தை கர்த்தர் தந்தருளுவாராக. என்று மாறும் இந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் எந்த துயரம் ஆமென் என்று மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவே பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை பாடுவோமாக. ஒன்றும் இல்லா பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றும் இல்லா வெறுமை நிலையில் உறவுவாரற்று போகையில், கண்மழை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மழை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவே பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவே, பறந்தோடும் இன்னலே. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் போஷித்து ஞானமாய் போஷித்து
நடத்தின கர்த்தர். பாடுவோமா? வானாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேருகையில், வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில், வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த, வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னா இயேசுவை, காணாத மன்னா இயேசுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. எண்ணிறந்த எதிர்ப்பினோடே ஏளனமும் சேர்ந்து தாக்குகையில், எண்ணிறந்த எதிர்ப்பினோடே ஏளனமும் சேர்ந்து தாக்குகையில், துன்பப் பெருக்கிலும் இன்முகம் காட்டி, துன்பப் பெருக்கிலும் இன்முகம் காட்டி ஜெயகீதம் கீர்ந்தவரை, ஜெயகீதம் கீர்ந்தவரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. 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 இந்த பாடல்கள்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் சகோதரர் டிஜேஎஸ் தினகரன் அவங்க பாடுவாங்க. ஒரு சின்ன கேசட்டில் கேட்டிருக்கேன் நான். அதெல்லாம் பாடும்போது அப்படியே அது எனக்குன்னே பாடினது போல் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்து விட்டு வந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் நான் சந்தித்த தோல்விகள், ஒன்றுமில்லாத நிலைமை, உதவுவாரற்று போன நிலைமை, இதெல்லாம் பாடும்போது அப்படியே கண்களை மூடி இந்த பாட்டை மாத்திரம் உள்ளத்தில் அப்படியே மென்மையாக பாடிட்டு இருப்பேன். என் கண்களில் கண்ணீர் மட்டும் வந்துட்டுருக்கும். ஆண்டவரே, இதெல்லாம் உதவுவேன்னு சொன்னவங்களாம் உதவுவாரற்று போனாலும் எனக்கு உதவி செய்கிற இயேசு ஒருவர் இருக்கிறீர் என்பதை அப்படியே நினைத்து 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 பாடும்போது, தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த வசனத்தின்படியே, இந்த வார்த்தை, இந்த வரிகளின்படியே உதவுவார், உயர்த்துவார், உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மீண்டுமாக இதே சரணத்தை, இதே ஒரு சில பாடலை, ஒரு சில சரணத்தை மாத்திரம் நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அலைகடலை தடுக்கிறவர், நடுவழியை நமக்காக திறக்கிறவர். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் செஞ்சார். செங்கடலை பிளந்தார், நடுவழியை திறந்தார். அது மாத்திரமல்ல, மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, ஒன்றுமில்லாத நிலைமை, உதவுவாரற்று போகிற வேளையில் கண்மலையை பிளந்தார். தண்ணீரை கர்த்தர் சுரந்து அந்த தாகத்தை தீர்த்தார். ஜனங்கள் எல்லாரும் பசி பட்டினியோடு கூட கடந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவர் மன்னாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார். அந்த தேவன் இந்த நாட்களிலும் கூட பரமகானானை நோக்கி நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நம்மையும் அப்படியே நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. பாடுவோமா? அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலைகளங்கி ஆழ்த்துகையில், அலையல கரங்களை தட்டி, துன்பம் சூழ்ந்து நிலை கலங்கி ஆழ்த்துகையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து
கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. ஒன்றும் எல்லா பெருமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றும் எல்லா வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. என்று மாறும் இந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், என்று மாறும் சொல்லுங்க எந்த துயரம் என்றே மனமும் ஏங்குகையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. அப்படி எல்லாரும் எழுமி நின்று, எல்லாரும் எழுமி நின்று பாடுவே பரவசமாகுவேன் பறந்தோடும் இன்னலே. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும்படி, ஓ செங்கடல் என்கிற தடையையும் யோர்தான் என்கிற தடையையும் கர்த்தர் மாற்றும்படி உங்களுக்காக அலைகடல் தடுத்தாரே. ஓ அந்த தடைகளுக்கு மத்தியிலே ஒரு வழியை உண்டு பண்ணினாரே. அவரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்தும்படியாக அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை, ஓ தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை அப்படி திரும்பி பாருங்க. என்னென்ன ஆசீர்வாதங்கள் உங்கள் ஹல்லேலூயா அதைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவ பிள்ளைகளே தடையாயிருந்தது, தடையாயிருந்தது. அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினாரே. ஓ தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினாரே, தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினாரே. தேவ பிள்ளையே, நீங்கள் முன்னேறி போக முடியாதபடிக்கு, பரமகானானை நோக்கி செல்ல முடியாதபடிக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில செங்கடல் குறுக்கே வந்து நின்று கொண்டு திரும்பி போ என்று சொல்லும் வண்ணமாக அது சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஹல்லேலூயா அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளந்தாரே. யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தாரே. உங்களுக்கும் அப்படியே அவர் செய்திருக்கிறார் அல்லவா? கடந்த நாட்களிலே காணப்பட்ட தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் அல்லவா? கரங்களை உயர்த்தி, தடைகளை உடைத்தவரே, தடைகளை மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்துல கசந்த அனுபவங்கள், வாழ்க்கையே கசந்து போகக்கூடிய விதத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அப்படிப்பட்ட கசப்புகளுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய் இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளையே, என்று மாறும் இந்த துயரம் என்று
தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி நினைத்து இந்த கசப்பான அனுபவம், கசப்பான வாழ்க்கை, ஓ ஹல்லேலூயா, இந்த கசப்பான வாழ்க்கை எப்பொழுது இந்த மாறாவின் நிலைமை மாறும் என்று சொல்லி எல்லாம் நீங்கள் இந்த ஆராதனை நேரத்தில் ஒருவேளை நின்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இப்போ பிள்ளை இந்த மாறாவை தாண்டி மதுரமான அனுபவத்துக்குள்ளேயும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். 2 விதமான கூட்டத்தாரை குறித்து நான் சொல்லட்டும். மாறாவின் கசப்பை மதுரமாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுத்தாரே, அப்படிப்பட்டவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதே நேரத்தில் தேவ பிள்ளைகளை, ஓ ஹல்லேலூயா, கசப்பான அனுபவத்தோடு கூட நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த மாறாவின் அனுபவம் மாறும்? கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். எப்பொழுது மாற்றுவார்? அந்த கசப்பான தண்ணீர், அந்த கிணற்றில் கர்த்தர் காண்பித்த ஒரு மரத்தை வெட்டி போட்ட போது அந்த கசப்பு மாறினது. அப்படித்தான் எழுதப்பட்டு இருக்கு. ஒரு மரத்தை காண்பித்தாராம் மோசே. அந்த மரத்தினுடைய கிளையை வெட்டி போட்டார். அதுக்குள்ள அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறினது. ஒரு வேளை தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிற விதத்தில் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்காமல் இருந்தீங்கன்னா, அந்த கசப்பை ஆண்டவர், அவர் உங்களுக்காக சிலுவையில் எல்லா கசப்புகளையும் அவர் ஏற்றுக்கொண்டாரே, அவர் எல்லாவற்றையும் அந்த கசப்புகளை எல்லாம் சுமந்திருக்கிறாரே, உங்களுக்கு மதுரத்தை கொடுக்கும்படி. அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல், அவரை நீங்கள் அனுமதிக்க வேண்டிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையின் காரியங்களில் அனுமதிக்காமல் இருக்கும்போது இந்த கசப்புகள் இருக்கலாம். 2 கரங்களையும் அப்படியே உயர்த்தி கசப்பை மாற்றினாரா? ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கசப்போடு கூட இருக்கிறீங்களா? மாற்ற போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே. கரங்களை உயர்த்தி அப்படியே சேர்ந்து சொல்லுங்க. மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி. உங்க சத்தம் உயரட்டும். மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, சொல்லுங்க. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தியே சென்ற கர்த்தரை, கடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவே, பரந்தோடும் இன்னலே. மாறாவின் கசப்பை மாற்றுகிறவர். அலையலையான துன்பங்கள் தொடர்ச்சியாய் உங்களை சூழ்ந்து கொண்டு வரும்போது, தேவ பிள்ளையே, அலைகடலை தடுத்து, அந்த தடுப்பின் மத்தியிலும் தடைகளின் மத்தியிலும் தேவ பிள்ளைகளை உங்களுக்காக ஒரு வழியை திறந்து உங்களை நடத்துகிறவர். அப்படியே நாம் சேர்ந்து மீண்டும் ஒரு முறை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், சொல்லுங்க. பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, நடத்தியே சென்ற கர்த்தனை, நடத்தியே சென்ற கர்த்தரை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே.
உம்மை பாட பாட பாட, உம்மை துதிக்க 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 எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தி கொண்டு இருக்கிற எல்லா உலகத்தின் பாரங்களும் சொல்லுங்க, அவைகள் எல்லாம், அந்த பாரங்கள் எல்லாம், ஓ ஹல்லேலூயா, சூரியனை கண்ட பனி எப்படி அது விலகி போகுமோ, ஓ அந்த பனி எப்படி கரைந்து போகுமோ, அதுபோல தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக பர்வதங்களும் மெழுகை போல அது உருகி போகும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக ஓ எல்லா பிரச்சனை போராட்டங்களும் அது உருகி போகும். அப்படியே கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் நிற்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கசப்பை மாற்றினீரே, எனக்காக புது வழி திறந்தீரே, எனக்காக ஹல்லேலூயா என்னுடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்து அருளும்படிக்காக ஆண்டவரே ஹல்லேலூயா க்ளோரி, வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் எனக்காக உண்டு பண்ணுகிற தேவன். ஓ இதோ புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர். அப்படியாகவே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டவரே நவம்பர் மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுமே ஆண்டவரை நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறாங்கப்பா. இந்த நன்றி சொல்லி கொண்டு இருக்கிறதான இந்த நாளில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா எல்லா ஆண்டவரே தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி, எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நீர் மாற்றி, எல்லா எதிர்ப்புகளையும் கர்த்தர் நீர் நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து இந்த நாள் வரைக்கும் நீர் நடத்தி கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நடத்தி கொண்டு வந்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த உயர்வுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த மேன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஓ உமக்கு ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத ஹல்லேலூயா நன்மைகளை, சொல்லி முடியாத அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில இதுவரைக்கும் எங்களுக்கு செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பின் ஹல்லேலூயா சந்தோஷத்தை எங்களுக்கு தந்து, உம்முடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பினாலே எங்களை உடுத்துவித்து ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா உம்முடையவர்களாக கர்த்தர் நீர் எங்களை மாற்றி மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை தட்டி கர்த்தர் நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். கொடுத்த ஆண்டவரே ஓ எல்லா நன்மைகளையும் எண்ணி, ஆசீர்வாதங்களை எண்ணி நன்றி சொல்லுகிற நேரத்தில் இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மேல கர்த்தர் நீர் வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம்ப்பா. சொல்லுங்க, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் சகல நுகங்களையும் முறிக்கும் என்ற வாக்கின்படி ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த நாளிலே ஓ ஹல்லேலூயா அபிஷேகம் பெற்று தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் சொல்லுங்க, அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே எங்கள் மேல ஆண்டவரே சத்ருவானவன் என்னென்ன நுகங்களை வைத்து எங்களை அழுத்தி எங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைத்தானோ, ஹல்லேலூயா அபிஷேகத்தினாலே எல்லா நுகங்களும் பாவத்தின் நுகம், சாபத்தின் நுகம், ஓ கட்டுகள் என்கிற நுகம், செய்வினை மந்திர வல்லமைகள் என்கிற நுகம், எல்லா நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகத்துக்காக ரெண்டு கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, ஆவியில நிரம்பி சொல்லிருங்க. ஓ ரபா மகாதரா ஓ ரிகாதா லகந்தரா ரீமா மகாதரா ரிபாதா பாதரங்கரா ரிகங்கதரகந்துரா பௌதரபா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம், உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தினுடைய ஆண்டவரே 16வது நாளில் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, நன்றி சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தந்து எங்களை நீர் நடத்தினீர். உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய சமூகம் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால்
உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேச போகிறீர். உமக்கு நன்றி. அருமையான தேவதாசனை கர்த்தர் உடைய கிருபையின் கரம் கொண்டு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க. உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த நாளிலும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் கடந்து போகட்டும். உடைய வார்த்தையை கொண்டு சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். glory, ஸ்தோத்திரம், பிரைஸ். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அருமையான மாலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை மகிமைப்படுத்த கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொரு இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வெளியில் மழை இருந்தாலும் மழையை பொருட்படுத்தாதபடிக்கு கர்த்தரை முன்வைத்து ஓடி வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. எனவே எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருப்போம். கர்த்தர் பேசுகிற நேரம். அருமையான தேவனுடைய தாசனை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட நாம் வரவேற்போமா. பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு விசை நாம் சபையாக கூடி வந்திருப்பது நமக்கு கிடைக்க பெற்ற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் அவரை கனம் பண்ணும் விதத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் கனம் பண்ணுவாராக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே சூழ்நிலைகளை பார்க்காமல், இயற்கை கொஞ்சம் எதிராக காணப்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் அவரை கனம் பண்ணும் விதத்தில் உங்கள் நேரத்தை கொடுத்து நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்திருக்கிறபடியினால் தேவன் உங்களை கனம் பண்ணுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு விசை இந்த இடத்துல நின்று அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற அவர் இரக்கம் செய்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்போடு கூட அழைப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தின அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகள். தேவன் அவர்களை நிச்சயமாய் கனம் பண்ணுவாராக. ஆமேன். ஆகையினால் இப்பொழுதும் நாம் இருந்த இடத்தில் நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் இருந்த இடத்திலே அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த இரவு நேரத்தில் அவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்படுவதாக. இன்றைக்கும் இந்த இரவு நேரத்தில் வானங்களை கிழித்து இறங்குவேன் என்று சொன்னவர், உம்முடைய வைராகியத்தோடு கூட கர்த்தர் உமது பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வானங்களை கிழித்து இறங்குவேன். தேவனுடைய வைராகியம் உமது பிள்ளைகளுக்காக வெளிப்படுவதாக. சபைக்காக உம்முடைய வைராகியம் உள்ள கரம் இறங்கட்டும். இந்த சபையிலே பக்தி வைராகியம் உள்ளவர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக எழுப்புவீராக. சபைக்காக பக்தி வைராகியம் காண்பிக்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய வைராகியத்தை கொண்டு கடாட்சித்து அவர்களை ஆசீர்வதியும் ராஜா. பக்தி வைராகியத்தில் பெருகுகிறவர்களாக கர்த்தர் இவர்களை நிலைநிறுத்தும். உடைய நாம மகிமைப்படும்படிக்கு பேசும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்திலும் நாம் தியானித்த அதே உவமை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6, 7, 8, 9 என்று இந்த 4 வசனங்கள். நேற்றைய தினத்தில் கிருபையா இந்த 4 வசனத்தில் ஒரு பகுதியை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது என்னவென்று உங்களுக்கு தெரியும். அத்திமரம். நேற்றைய தினத்தில் இந்த அத்திமரத்தை குறித்து நாம் சற்று தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இந்த அத்திமரம் தனக்கும் பிரயோஜனப்படாத ஒரு அத்திமரமாக, மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படாத ஒரு அத்திமரமாக மாறிவிட்டது. ஆகையினாலே தேவன் நமக்கு ஒரு 3 ஆலோசனைகளை கொடுத்தார். முதலாவதாக, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று. இந்த அத்திமரத்துக்கு ஒரு 3 வருஷ காலம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அத்திமரம் அந்த 3 வருஷ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை. நாம் அப்படி இருக்கக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். 2வதாக, தாளந்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்.
5 தாளந்தை வாங்கினாலும் 2 தாளந்தை வாங்கினாலும் 1 தாளந்து வாங்கியிருந்தாலும் நம்முடைய கையிலே கர்த்தர் நம்மை நம்பி எந்த தாளந்தை கொடுத்திருந்தாலும் அந்த தாளந்தை அவருக்காக பிரயோஜனப்படுத்த வேண்டும். பவுல் சொல்லுகிறார் திமோத்தேயுவினிடத்திலே, லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறார், நீ வரும்போது மார்க்குவை உன்னோடு கூட கூட்டி கொண்டு வா. ஏனென்றால் இந்த மார்க்கு என்பவன் ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். இந்த ஊழியத்திற்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபைக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் குடும்பமாய் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நேற்றைய தினத்தில் இந்த அத்திமரத்தை குறித்து தியானித்தோம். இந்த நாளில் திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு ஏற்ற விதத்தில் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு 44 நாட்களுக்குள்ளாக நாம் இந்த வருஷத்தை நிறைவு செய்ய போகிறோம். சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் நம்மை சுத்திகரித்து கொள்வதற்கு ஏற்ற விதத்திலே இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து தேவன் நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்தருளுவாராக. 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான் என்று. அந்த எஜமான் என்ன செய்கிறார்? ஒரு திராட்சை தோட்டத்தை உடையவராய் இருக்கிறார். இது அவருடைய திராட்சை தோட்டம், அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். இது தோட்டக்காரனுடையதோ அத்திமரத்துக்கு சொந்தமோ அல்ல. இது இரவலாய் காணப்படுகிற திராட்சை தோட்டமும் கிடையாது. இன்னொருவரிடத்தில் ஒரு குத்தகைக்கு எடுக்கப்பட்ட திராட்சை தோட்டமும் கிடையாது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தன் திராட்சை தோட்டம் என்று. இது அவருடைய திராட்சை தோட்டம், அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்தில் அத்திமரத்தை கொண்டு வந்து வைப்பதும், தோட்டக்காரனை வைப்பதும், மற்ற காரியங்களை கவனிப்பதும் இதெல்லாம் அவருடைய காரியம். அதை அவர் பார்த்து கொள்வார். அது அவருடைய தீர்மானம். அவரிடத்தில் கேள்வி கேட்க தோட்டக்காரனுக்கும் உரிமை இல்லை, அத்திமரத்துக்கும் உரிமை இல்லை, திராட்சை தோட்டத்துக்கும் உரிமை கிடையாது. இது அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். என்ன வேண்டுமானாலும் அவர் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் பண்படுத்தலாம், எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம். தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த திராட்சை தோட்டம் செய்தியின் தலைப்பாக இருக்கிறபடினாலே தேவன் தம்முடைய பார்வையிலே நம்மை ஒரு திராட்சை தோட்டமாய் ஆண்டவர் பார்த்து இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுவாராக. நாம் அவருடைய பார்வையிலே ஒரு திராட்சை தோட்டமாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார், இது அவருடைய திராட்சை தோட்டம், நாம் அவருடைய திராட்சை தோட்டம், நாம் அவருடையவர்கள், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், நாம் அடிமைகள் ஆகாதபடிக்கு நாம் நம்முடையவர்கள் அல்ல. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். நான் எனக்கு சொந்தம் அல்ல, நான் அவருக்கு சொந்தம். என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் அவருக்கு சொந்தம். எனக்கு உண்டானவைகள் எல்லாம் அவருக்கு சொந்தம். நான் எனக்கே சொந்தம் கிடையாது. எனக்கு நானே உரிமை பாராட்டி கொள்ள முடியாது. என்னை ஆளுகை செய்கிறவர் அவர். என் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நான் அவருடையவன், நான் அவருடையவள். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் அதை தான் வாசிக்கிறோம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். பிரியமானவர்கள், இந்த திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம், அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம். இந்த பூமியிலே எவ்வளவோ ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை ஜனங்களில் இருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது, நம்மை தெரிந்து கொண்டார். கெனசரேத் கடல் அருகே எத்தனையோ படகுகள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்
முதல் 11 வசனங்களில் வாசிக்க முடியும். ஒரு பெரிய சீஷோர், எவ்வளவோ நூற்றுக்கணக்கான படகுகள் வரும் போகும் நிற்கும். ஆனால் அவருடைய கண்கள் 2 படகுகளை தெரிந்து கொண்டது. அதில் ஒன்றில் ஏறி உட்கார்ந்து அவர் போதகம் பண்ணுகிறார். எத்தனையோ படகுகள் இருக்கிறது, ஆனால் 2 படகை தான் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த 2 படகும் தனக்கு என்று அவர் சொல்லுகிறார். இந்த பூமியில் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவன் உங்களை தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்றால் பிசாசு நம்மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. நீ என்னுடையவன், எனக்கு சொந்தமானது உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. நாம் அவருடையவர்கள், முற்றிலும் அவருடையவர்கள், முற்றிலும் அவருடையவர்கள். இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. 3.5 வருஷ ஊழியத்தில் யாருக்கும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னதில்லை. தன்னை பிடிக்கும்படிக்கு வந்த போர் சேவகனுக்கும் அவர் அற்புதம் செய்துதான் அனுப்பினார், இல்லை என்று சொல்லவில்லை. தன்னை காட்டி கொடுக்க வந்தவனுக்கும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார், சிநேகிதனே என்று சொன்னார், இல்லை என்று சொல்லவில்லை. பரியாசம் பண்ணினவர்கள், இவனை சிலுவையிலே அறையும் என்று சொன்னவர்களுக்கும் ஆண்டவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று தான் சொன்னார், இல்லை என்று சொல்லவில்லை. வயிற்று பிழைப்புக்காக மாத்திரம் அவரிடத்தில் வந்தவர்கள், அவர்களுக்கும் ஆண்டவர் இல்லை என்று சொன்னதில்லை. 3.5 வருஷ ஊழியத்திலே அவர் எங்கெல்லாம் போனாரோ, அவரை தேடி யாரெல்லாம் வந்தார்களோ, ஒருவருக்கும் இல்லை என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் உலகத்தின் அதிபதி வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு சொந்தமானது எதுவும் என்னிடத்தில் இல்லை, அவன் உரிமை பாராட்ட முடியாது. இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்துக்கு வந்திருக்கிற நமக்கு அந்த ஒரு நிச்சயம் காணப்பட வேண்டும். உலகத்தின் அதிபதி, என்னுடைய பொருள் ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது என்று நம்மிடத்தில் வந்து உரிமை பாராட்ட கூடாது. அவனுக்கு உண்டானவைகள் எதுவும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அவனுக்கு உண்டான குணங்கள் எதுவும் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. ஆகையினால் தான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், ஆவிக்குரிய வரங்கள் முக்கியம். வரங்களை நாடுங்கள், வரங்களை விரும்புங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஆனால் கனி மிக முக்கியம். ஆவியின் கனி மிக மிக முக்கியம். அவனுக்கு உண்டானது எதுவும் என்னிடத்தில் இல்லை. அவன் வந்து உரிமையோடு கூட என்னுடையது ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. அவனுடைய குணம் எதுவும் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. நாம் அவருக்குரியவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் கிடையாது. கணவன் மனைவி ஒரு வீட்டிற்கு புதிதாக குடி போனார்கள். காலமே எழுந்த அந்த மனைவி தன்னுடைய வீட்டு ஜன்னல் வழியாக எதிர் வீட்டை பார்த்தாள். அந்த பால்கனியில் நிறைய துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தது, எல்லாம் அழுக்காக இருந்தது. அவள் தன் கணவனை கூப்பிட்டு சொன்னாள், அவங்க வீட்டு துணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது, அவங்களுக்கு துணி துவைக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எழுந்து ஜன்னல் வழியாக பார்த்தாள். அந்த பால்கனியில் துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தது, அதே போல் அழுக்காக இருந்தது. கணவனை வேகமாக கூப்பிட்டார்கள், பாருங்க, நேற்றுக்கு தான் அழுக்காக இருந்தது, இன்றைக்கும் அழுக்காக இருக்கு, அவங்களுக்கு துணி துவைக்க கூட தெரியல. வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்து காய வைக்கிறதுக்கு கூடவா சோம்பேறித்தனம் திட்டினார்கள். அடுத்த நாளும் அப்படியே இருந்தது. ஒரு 4 நாட்கள் போய்விட்டது. ஒரே கம்ப்ளைண்ட் இந்த அம்மா, அவங்களுக்கு துணி துவைக்க கூட தெரியல. துணி துவைக்க தெரியாதவங்க வீட்டெல்லாம் சுத்தமாக வச்சுருப்பாங்களா, அது கூட இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 4 நாட்கள் கழித்து அடுத்த நாள் காலையில் எழுச்சி பார்த்தா எதிர் வீட்டு பால்கனியில் இருக்கக்கூடிய துணியில் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தது. கண்ணை கசக்கி பார்க்குறாங்க, பளிச்சுன்னு துணி இருந்தது. அந்த அம்மானால் நம்ப முடியல. கணவரை வேகமாக கூப்பிட்டு சொன்னார்கள், ஒருவேளை நம்ம பேசினது அவங்களுக்கு கேட்டுடுச்சு போல இருக்கு, இன்றைக்கி தான் அவங்க ஒழுங்காக துணியை துவச்சி காய வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருந்திட்டாங்க அப்படின்ட்டு. கணவர் சொன்னார், இல்லை இன்றைக்கி தான் நான் வந்து நம்ம வீட்டு ஜன்னலை நான் தொடச்சி வச்சேன் அப்படின்ட்டு சொன்னார் அவர்.
அப்போ தப்பு எங்கே தான் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுலையே போயிடுச்சு. உலகத்தின் அதிபதி வரும் பொழுது அவனுடையவைகள் எதுவும் என்னிடத்திலே இல்லை என்று சொல்லத்தக்கதாக ஒரு நிச்சயம். எந்த ஒரு அவனுடைய குணமும் என்னிடத்திலே இல்லை. மற்றவர்களை குறை சொல்லுவதோ, மற்றவர்களை பரியாசம் பண்ணுவதோ, மற்றவர்களை கேலி பேசுவதோ, இது எதுவும் என்னிடத்தில் இல்லை. இந்த சுத்திகரிப்பின் கூட்டத்தில் நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். ஆண்டவரே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், மற்றவர்களை பரியாசம் பண்ணி, மற்றவர்களை கேலி பேசி, மற்றவர்களை குறை சொல்லி, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் என்று சொல்லி இல்லை. உலகத்தின் அதிபதியினுடைய குணம் எதுவும் என்னிடத்திலே இல்லை. நான் 100% அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். இந்த திராட்சை தோட்டம் அவருடையது. அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம், அவருடைய திராட்சை தோட்டம். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தில் வாசிக்கிறோம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று. தேவன் நம்மை உருவாக்கியிருக்கிறார் என்றால் தம்முடைய சொந்த சாயலாக ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். சிருஷ்டிப்பின் வரலாறை வாசிக்கும் பொழுது அதை தான் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சாயலாய் கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். அறிவியல் சொல்கிறது, டார்வின் கோட்பாடு என்ன, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது தான் உண்மை, நிச்சயம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். ஆங்கில வேதம் இன்னும் தெளிவாய் சொல்லுகிறது, God created man in his own image. தம்முடைய சொந்த சாயலாக கர்த்தர் மனுஷனை உருவாக்கினார். அவருடைய சொந்த சாயலாக தேவன் நம்மை உருவாக்கினார். ஆகையினால்தான் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி, குமாரனுடைய சொந்த இரத்தம் சிந்தப்பட்டு நம்மை அவர் தமக்கு சொந்தமான ஒரு தோட்டமாய் மாற்றி கொண்டார். இந்த திராட்சை தோட்டம் அவருடையது. யாரும் வந்து உரிமை பாராட்ட முடியாது. உலகத்தின் அதிபதி வந்து சொல்ல முடியாது. சத்துரு வந்து குற்றப்படுத்த முடியாது. தன்னுடையது ஒன்று இருக்கு என்று சொல்ல முடியாது. நான் அவருடையவன், நான் அவருடையவன். ஒரு சிறுவன் ஒருவன் பார்த்து அழகாக ஒரு சிறு படகை அவன் செய்து வைத்தான். ஒரு நாள் இது போலதான் மழை பெய்தது. இந்த மழை தண்ணீர் அவனுடைய வீட்டு வாசலிலே வந்து அழகாய் ஓடிக்கொண்டிருந்தது. யோசித்தான், நான் செய்த படகை இதில் விட்டால் என்ன? அந்த படகை அதில் விட்டான். அது அந்த காம்பவுண்டுக்குள்ளாக அவனுடைய வீட்டு கதவிலிருந்து அந்த கேட்டு வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாக இருந்தது. அது மூழ்கி போகவில்லை. அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நான் செஞ்ச படகு மூழ்கி போகல, அழகாக போகுது வருதுன்னு ஒரே சந்தோஷம். மழை அதிகமானது, தண்ணீர் அதிகமானது. அந்த தண்ணீரின் வேகத்தில் அந்த படகு அந்த கேட்டை தாண்டி ரோடுக்கு வந்து கடைசிக்கு போய் காணாமல் போய்விட்டது. அவனால் அந்த கேட்டை தாண்டி தண்ணியில் இறங்கி ஓட முடியல. அழுதான், வீட்டிற்கு வந்தான். என் படகு காணாமல் போயிடுச்சு, என் படகை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்பா சொன்னார், அழாதப்பா, அது போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம். இல்லை, அது போல் ஒன்று செஞ்சாலும் அது போல் அந்த படகு போல் வராதல்லவா, எனக்கு அந்த படகு வேணும். அவனை சமாதானப்படுத்தினார். வேறு செய்து கொள்ளலாம், வேறு வாங்கி கொள்ளலாம் என்று. மழை நின்றது. மழைக்காலம் முடிந்த பிற்பாடாக அந்த ஊரில் ஒரு பொருட்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த எக்ஸிபிஷனுக்கு அப்பா அவனை கூட்டி கொண்டு போனார். நிறைய ஸ்டால்ஸ், நிறைய தின்பண்டங்கள், நிறைய பொருட்கள். அவனிடத்தில் சொன்னார், உனக்கு என்ன வேண்டுமோ நீ வாங்கிக்கொள். அவன் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தான். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாலில் அவனுடைய படகு போல ஒரு ரோலை வைக்கப்பட்டிருந்தது. அவன் கண்களை கசக்கி பார்த்தான். ஆம், அது அவனுடைய படகு தான். கிட்டே ஓடி வந்தான். சந்தேகமே இல்லை, அவனுடைய படகு. கடைக்காரரை பார்த்து கேட்டான், அது என்னுடைய படகு, கொடுத்து விடுங்கள் என்று. அந்த கடைக்காரர் சொன்னார், தம்பி, இது உன் படகா மற்றவங்க தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு இடத்துலேருந்து இதை கொண்டு வந்தேன், இங்கு விலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு வேணும்னா நீ காசு கொடுத்து நீ வாங்கிக்கோ. அவன் சொன்னான், அங்கேயே இருங்க, அங்கேயே படகு இருக்கட்டும், அப்பாவை கூட்டிகிட்டு வரேன். வேகமாய் கூட்டி கொண்டு வந்தான்.
நான் செய்த படகு அந்த இடத்துல இருக்கிறது. இதுதான் எனக்கு தெரியும், அதனுடைய ஃபினிஷிங் எனக்கு தெரியும், அதனுடைய ஷேப் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரியும், இதுதான் வாங்கி கொடுங்க. காசு கொடுத்து அப்பா வாங்கி கொடுத்தார். அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வேறு எதுவுமே வேண்டாம். நான் செஞ்ச படகு என் கைக்கு திரும்பி வந்துடுச்சு. அந்த படகை கையில் வச்சுக்கிட்டு அவன் சொன்னான், படகே படகே, நான் தான் உன்னை உருவாக்கினேன், என் கைகளால் நான் உன்னை உருவாக்கினேன், பார்த்து பார்த்து உருவாக்கினேன். நடுவில் நீ காணாமல் போய்விட்டாய். இப்பொழுது நான் மறுபடியும் உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீ என்னுடையவன், என்னுடைய படகு என்று சொன்னான். புரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நம்மை உருவாக்கினார், ஆனால் நடுவில் நாம் காணாமல் போய்விட்டோம். நடுவிலே நாம் அவரை மறந்து விட்டோம், வேதத்தை மறந்து விட்டோம், சபையை மறந்து விட்டோம், சபை கூடி வருதலை மறந்து விட்டோம், ஆண்டவருக்கு என்ன பிரியம் என்பதை மறந்து விட்டோம். நடுவில் நாம் காணாமல் போய்விட்டோம், இளைய குமாரனை போல தூரமாய் போய்விட்டோம். ஆனால் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி மறுபடியும் நம்மை சம்பாதித்து கொண்டார். நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று. இந்த திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம். இது அவருக்கு சொந்தம். யாரும் உரிமை பாராட்ட முடியாது, யாரும் அதற்குள்ளாக வர முடியாது, யாரும் இது என்னுடையது என்று சொல்ல முடியாது. ஒரு முத்திரையை கர்த்தர் போட்டிருக்கிறார். உன்னத பாட்டு 4:12 படி, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்தரிக்கப்பட்ட கிணறு. தேவன் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். இந்த முத்தரிக்கப்பட்ட கிணறு அவருக்கு சொந்தம். அந்த முத்திரை அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது, அவருக்கு உட்பட்டது. திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் நம்முடையவர்கள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள். அவர் கொடுத்த பிள்ளைகள் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். இந்த பொல்லாத பூமியிலே பிள்ளைகளை வளர்ப்பதை தேவன் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக. ஏனென்றால் உங்கள் சந்ததி அவருடைய சந்ததி. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் வளர்த்து கொடுப்பார். ராஜரீகமாய் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்து கொடுப்பார். ராஜகுமாரத்திகளாக, ராஜகுமாரர்களாக, ராஜரீக அபிஷேகத்தோடு கூட ராஜரீக சந்ததியாக கர்த்தர் உங்கள் சந்ததியை பொறுப்பெடுத்து கொண்டு அவர் வளர்த்து கொடுப்பார். ஏனென்றால் பிள்ளைகள் அவருடையவர்கள், அவருக்கு சொந்தமானவர்கள். சத்துரு எந்த விதத்திலும் அவர்களை தொடாதபடிக்கு, உலகம் அவர்களுக்குள்ளாக வராதபடிக்கு தேவன் இரவும் பகலும் காத்து கொள்வாராக. ஏசாயா 27:3 நாம் அதை தான் வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். திராட்சை தோட்டத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள் என்று முந்தின வசனம் சொல்லுகிறது. நான் அதை காப்பாற்றுவேன். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவார், தண்ணீர் பாய்ச்சுவார், ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. சத்துரு எந்த விதத்திலும் தொட முடியாது. கர்த்தர் இரவும் பகலும் காத்து கொள்வார். ஏனென்றால் அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம் அவர் உருவாக்கினார், அவர் ஏற்படுத்தினார். அவர் இந்த இடத்துல இருக்கட்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறபடினாலே இது அவருக்கு சொந்தமானது. இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களிலே நாம் ஒரு விஷயத்தை பிரதானப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னவென்றால், நான் அவருடையவன், நான் என்னுடையவன் அல்ல, நான் அவருடையவன், நான் அவருடையவன். இரண்டாவதாக, இந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்டது? இந்த திராட்சை தோட்டத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறார்? இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளாக ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நடுகிறார்கள். இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறார், ஆனால் கனி இல்லை. 3 வருஷமாய் இதில் கனியை தேடி வருகிறார். அத்தி மரத்தில் 3 வருஷமாய் கனியை தேடி வருகிறார், ஒன்றையும் காணவில்லை. எஜமான் வருகிறார், திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார், ஓகே, பர்ஃபெக்ட், எந்த ஒரு குறையும் இல்லை. அத்தி மரத்தை பார்க்கிறார், அத்தி மரத்தில் குறை இருக்கிறது. அத்தி மரம் கனி கொடுக்கவில்லை, அத்தி மரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. மீண்டும் மீண்டும் வருகிறார், திராட்சை தோட்டத்தை பார்க்கிறார், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது. ஆனால் அத்தி மரம் சரியாக இல்லை. இந்த அத்தி மரத்தை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க.
இந்த அத்திமரத்தில் நான் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இந்த திராட்சை தோட்டம் அந்த நிலத்தில் தான் இருக்கிறது, அத்திமரமும் அந்த நிலத்தில் தான் இருக்கிறது. இந்த அத்திமரம் நிலத்தை ஏன் கெடுக்கிறது? திராட்சை தோட்டம் நிலத்தை கெடுக்கவில்லை, அத்திமரம் நிலத்தை கெடுக்கிறது. இந்த திராட்சை தோட்டத்துக்கும் அத்திமரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இந்த திராட்சை தோட்டம் நிலத்தை கெடுக்கவில்லை, அத்திமரம் நிலத்தை கெடுக்கிறது. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இதை வெட்டி போடு, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நான் பார்த்து கொள்ளலாம் என்று தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறான். நான் ஒன்றை செய்கிறேன், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நீர் சொன்னது போல செய்து விடலாம் என்று. இவர்களுக்கு திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பெரிய பயம் இல்லை. ஏனென்றால் திராட்சை தோட்டம் சரியாக இருக்கிறது, அது அழகாய் வளர்ந்திருக்கிறது, அது அழகாய் கனி கொடுக்கிறது, அது ரசம் கொடுக்கிறது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எல்லாம் அத்தி மரத்தின் மேலே. இந்த அத்திமரம் சரியில்லை, இந்த அத்திமரம் சரியாக வளர்க்கப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், கனி கொடுக்கலை. தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறார், இதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நான் செய்கிறேன், செய்ய வேண்டியதெல்லாம் நான் செய்கிறேன் என்று தோட்டக்காரனும் சொல்லுகிறார். ஆனால் அத்திமரமோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதுவும் பார்க்கவில்லை. திராட்சை தோட்டம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதுவும் பார்க்கவில்லை. அத்திமரத்தினிடத்தில் குறை இருந்தது, திராட்சை தோட்டத்தினிடத்தில் குறை இல்லை. இந்த அத்திமரம் திராட்சை தோட்டத்துக்கு உள்ளே கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இருந்தது திராட்சை தோட்டம், அதற்கு அடுத்ததாக அத்திமரம் கொண்டு வந்து நடப்படுகிறது. இது அத்திமரம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திராட்சை தோட்டம் அல்ல, திராட்சை தோட்டம் தான் திராட்சை தோட்டத்துக்கு உள்ளாக தான் அத்திமரம் வருகிறது. இந்த அத்திமரம் உள்ளே வந்தாலும், அது கனி கொடுக்காமல் போனாலும், அது நிலத்தை கெடுத்து கொண்டிருந்தாலும், திராட்சை தோட்டமோ தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய குணத்தை அது காத்து கொண்டு இந்த அத்திமரத்தை போல மாறாமல் தன்னுடைய ஸ்தானத்தை அது சரியாக காத்து கொண்டது. சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, இந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த ஒரு கிருபை இருந்திருக்கிறது. ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, இந்த அத்திமரம் அந்த காலத்தில் கனியை கொடுக்கவில்லை. எஜமான் தேடி தேடி வருகிறார், கனி இல்லை. ஆனால் திராட்சை தோட்டத்தில் அந்த பிரச்சனை இல்லை, திராட்சை தோட்டத்தில் அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து, இந்த அத்திமரம் திராட்சை தோட்டம் ரெண்டும் ஒரு இடத்துல இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களும் நானும் திராட்சை தோட்டம் போல இருக்க வேண்டும். நம்முடைய லைஃப்பில் பர்ஃபெக்டாக எல்லாவற்றிலும் நாம் காணப்பட ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நம்முடைய சபை நம்மை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நம்மை நடத்துகிறவர்கள் நம்மை குறித்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு நாம் எல்லாவற்றிலும் ஸ்பிரிச்சுவலாக, ஃபேமிலி லைஃப்பில், எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்டாக இருக்க ஆண்டவர் உதவி செய்தருளுவாராக. கம்ப்ளைண்ட் எல்லாம் இந்த அத்தி மரத்துக்கு மேலே தான், திராட்சை தோட்டத்தின் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏன் இது கனி கொடுக்கல, திராட்சை தோட்டத்தை குறித்து கேட்கவில்லை. அவர்களுக்கு தெரியும் இது நல்லா வளர்ந்திருக்கு, இது காலம் தப்பாமல் கனி கொடுக்கும், அதனுடைய வேலையை அது சரியாக செய்யும் என்று. பிரியமானவர்களே, நீங்கள் திராட்சை தோட்டமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் கரெக்டாக சரியாக செய்து முடிக்க வேண்டும். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அத்திமரம் செய்கிறதோ இல்லையோ, நான் திராட்சை தோட்டம், நான் சரியாக செய்வேன். வீட்டில் என்னுடைய வேலைகளை நான் சரியாக செய்வேன். ஆலயத்தில் எனக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை நான் சரியாக செய்வேன். நம்மை சுற்றிலும் அத்திமரம் இருக்கும், நிறைய அத்திமரம் இருப்பாங்க. அந்த ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரம் தான். ஆனால் இன்றைக்கு நாம் திராட்சை தோட்டமாக இருக்கும் பட்சத்தில் நம்மை சுற்றிலும் நிறைய அத்திமரங்கள் இருக்கிறது, ஒழுங்கில்லாத அத்திமரங்கள். அந்த ஒழுங்கில்லாத அத்திமரங்களை பார்த்து நல்ல திராட்சை தோட்டமாகிய நாம் கெட்டு போகக்கூடாது.
ஒழுங்கில்லாத அத்தி மரங்களை பார்த்து, கனி இல்லாத அத்தி மரங்களை பார்த்து அதுபோல நானும் மாறட்டும் என்று நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு சாரம் இருக்கிறது. இயேசு சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கிறது. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம், உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அழைப்பு, உங்கள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபையின் வரங்கள் அந்த ஸ்தானத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். நானும் அத்தி மரத்தை போல மாறுகிறேன் என்று நாம் மாறிவிடக்கூடாது. நம்மை பார்த்து மற்றவர்கள் மாற வேண்டுமே தவிர, அவன் இப்படி இருக்கிறான், இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் பர்ஃபெக்டாக இருந்த என்ன லாபம்? கிடையாது. உங்களுக்கென்று ஒரு சாரம் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு குவாலிட்டி இருக்குது. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். சாட்சியில் நிறைய வகையான சாட்சிகள். ஒன்று நாம் சாட்சி சொல்வது. நிறைய இடத்துல ஜனங்களுக்கு சாட்சி சொல்லவே தெரியல. சாட்சி சொல்ல கூப்பிட்டா ஒரு பாட்டு பாடிடுறாங்க, சாட்சி சொல்ல கூப்பிட்டா ஒரு பிரசங்கம் பண்ணிடுறாங்க குட்டியாக. ரெண்டாவதாக சாட்சியாக வாழ்வது. நாம் சாட்சி சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், சாட்சியாக வாழ்வது. மூன்றாவதாக பரலோகம் நம்மை குறித்து சாட்சி சொல்வது, தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்வது. சாது சுந்தர் சிங் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மலை பிரதேசத்தில் ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அவருக்கு ஊழிய ஏற்பாடுகளை செய்த அந்த போதகர் ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டில் அவரை தங்க வைத்தார். ஆனால் அந்த செல்வந்தர் ரட்சிக்கப்படாதவர், தெய்வ பயமற்றவர். ஆனால் வருகிற ஒரு ஊழியரை சாதாரண இடத்தில் தங்க வைக்கக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு செல்வந்தர் வீட்டில் அந்த ஊழிய பொறுப்பாளர் அவரை தங்க வைத்தார். ஒரு 3 நாட்கள் கூட்டம். அந்த வீட்டு மனிதர் ஆலயத்துக்கு போக மாட்டார், ஜெபிக்க மாட்டார், தெய்வ பயம் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வீட்டில் இந்த ஊழியர் தங்க வைக்கப்பட்டார், சாது சுந்தர் சிங். 3 நாட்கள் அந்த இடத்துல தங்கினார், சபைக்கு போனார், ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்து முடித்து விட்டு கிளம்பி போய்விட்டார். அடுத்து வந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு அந்த போதகருடைய வீட்டிற்கு முன்பாக சாது சுந்தர் சிங் தங்கியிருந்த அந்த வீட்டு உரிமையாளருடைய வேலைக்காரர் வந்து நின்று கொண்டிருந்தார். கதவை தட்டினார். யாராவது கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு போதகர் கதவை திறந்து பார்த்தா அந்த வேலையாள் நின்று கொண்டிருக்கிறார். என்னப்பா விசேஷம்? ஐயா சர்ச்சில் இருக்கிறாரு, நீங்கள் இன்னும் வரலையே, சர்ச்சு பூட்டி இருக்கு, எப்போ சர்ச்சை திறப்பீங்க அப்படின்னு கேட்டார். அந்த பாஸ்டர் சொன்னார், சர்ச்சு 9 மணிக்கு தானே, 9 மணிக்கு தான் சர்ச்சு நாங்கள் திறப்போம், 8 மணிக்கெலாம் வந்துட்டு சர்ச்சு திறக்கலையே அப்படின்னு கேட்டால் என்ன விஷயம்? அதெல்லாம் தெரியாது, ஐயா சர்ச்சில் நிற்கிறாரு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வர சொன்னார் உங்களை. அந்த பாஸ்டரால் நம்ப முடியல. இந்த மனுஷன் சர்ச்சுக்கே வரமாட்டானே, எப்படி சர்ச்சுக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஓடி வந்தார். வந்தவரை பார்த்து கேட்டார், என்னையா நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்துட்டோம், சர்ச்சை பூட்டி இருக்கு, எப்போ சர்ச்சை திறப்பீங்க? 9 மணிக்கு தான் என் ஆராதனை, அப்போ தான் நாங்கள் சர்ச்சை திறப்போம். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னார், ஒரு மனிதன் என்னுடைய வீட்டிலே தங்கினார், அந்த ஒரு ஊழியக்காரரை வந்து தங்க வைத்தியாய். அந்த மனிதன் என்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. காலையில் வருவார், சாப்பிடுவார், அமைதியாக திரும்பி ரூமுக்கு போயிடுவார். மதியம் வருவார், சாப்பிடுவார், அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போயிடுவார். மாலை கூட்டத்துக்கு போவார், இரவு திரும்பி வந்து சாப்பிடாமல் அமைதியாக தன்னுடைய ரூமுக்கு போய்விடுவார். என்னிடத்தில் அதிகமாய் பேசவில்லை, என் மனைவி பிள்ளைகளிடத்தில் அதிகமாய் பேசவில்லை. வருவார், சாப்பிடுவார், போய்விடுவார். ஆனால் அந்த 3 நாட்கள் தங்கியிருந்த அந்த ஒரு பிரசனம், அவர் போன பிற்பாடாக அவர் தங்கியிருந்த அறையில் இருந்த அந்த ஒரு பிரசனம் என்னை ஏதோ செய்தது. எனக்கு அவருடைய தெய்வம் வேண்டும், ஆகையினால் தான் நான் ஓடி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சாட்சியாக வாழ்ந்து விடுவது. நாம் அத்தி மரத்தை போல மாறக்கூடாது, அத்தி மரம் திராட்சை தோட்டமாகிய நம்மை போல மாறுவதாக. இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து எஜமான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நம்முடைய சபை, நம்மை நடத்துகிற போதகர், மேய்ப்பர்,
நம்முடைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லக்கூடாது. நாம் எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தருளுவாராக. அந்த நிலத்திலே அத்திமரத்தின் இடத்தில் பிரச்சனை இருந்தது, திராட்சை தோட்டத்தின் இடத்தில் பிரச்சனை இல்லை. சில சமயம் எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே தான் எஜமான் போவார், அங்கே தான் தோட்டக்காரனும் நிற்பான். அதற்கு இந்த திராட்சை தோட்டம் பெரிதாக கோபித்து கொள்ளவில்லை. நான் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறேன், எனக்கு அப்புறமா என்னுடைய இடத்துக்கு வந்த இந்த அத்திமரம், இவங்க என்னடான்னு அத்திமரத்துக்கிட்ட போகிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, என்னமோ 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவர் என்னடான்னு இதை வெட்டி போடுங்கிறாரு, இவர் என்னடா அப்படின்னா இல்லை இருக்கட்டும், இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், பார்க்கலாம், இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளை யாரும் கண்டுக்கவே மாட்டேன்றாங்களே, நான் எவ்வளோ வருஷம் இருக்கிறேன். இதெல்லாம் அந்த திராட்சை தோட்டம் யோசிக்கவே இல்லை. இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வேணும். ஏன் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள்? நமக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்க வேண்டும். எப்படி சபையோ தேவனோ நம்மை குறித்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லாமல், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தாவீதை போல நம்மை குறித்து பரலோகம் சாட்சி சொல்லுகிறாரோ, அதுபோல நாம் மற்றவர்களை குறித்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லாத அளவுக்கு நாம் நம்முடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்வோமாக. ஏனென்றால் அந்த எஜமானனுக்கு தெரியும், உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமாக்கு உத்தரவாதம் அளிக்கிறவர்களுக்கு தெரியும், இவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, இவங்க ப்ரேயர் லைஃப் நல்லா இருக்குது, இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா இருக்குது, இவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் நன்றாக இருக்கிறது. சரியில்லாத அத்திமரத்தின் மேலே சில சமயம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் போகும். அதற்காக நேற்றுக்கு வந்தவங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க, நான் எவ்வளோ வருஷமாக நான் இருக்கிறேன், என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க. நான் எவ்வளோ வருஷமாக இந்த ஒரு திராட்சை தோட்டமாக இருக்கிறேன், நான் எவ்வளோ கனி கொடுக்குறேன், நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் நேற்றுக்கு வந்து இந்த அத்திமரத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்திமரத்தை குறித்து இந்த திராட்சை தோட்டம் எதுவும் யோசிக்கவே இல்லை. பேசிக்கொள்ளட்டும், அது சரியில்லை, அதை சரிப்படுத்த வேண்டும் என்று தான் பேசிக்கொள்ளுகிறார்கள். எனக்குள்ளே அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது, எனக்குள்ள அந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படுகிறது. ஒரு நாளும் சரி தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி நம்ம ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணக்கூடாது, ரொம்ப லோக்கலாக பிஹேவ் பண்ணக்கூடாது. we have to maintain our words and our spirit. நம்முடைய வார்த்தைகளும் நம்மேல் இருக்கக்கூடிய அபிஷேகத்தையும் நாம் காத்து கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்தவர்களிடத்தில் காணப்படும். சகோதரனே சகோதரியே, இந்த சுத்திகரிப்பின் கூட்டம் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைவதற்காக. ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்து விட்டால் சும்மா இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவே மாட்டோம். நம்முடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருப்போம். நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற அவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்போம். எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நான் அத்திமரம் கிடையாது, நான் திராட்சை தோட்டம். நான் அத்திமரத்தின் இடத்துல பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கிற அத்திமரத்தின் இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் போகும், அதுக்கு நிறைய ஆலோசனை தேவைப்படும், அது அறிவில்லாமல் நிறைய விஷயங்களை செய்யும், அதற்கு நிறைய கவுன்சிலிங் தேவைப்படும். அது நல்லா கனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு இன்னும் நிறைய வசனங்களை சொல்ல வேண்டியது இருக்கும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த திராட்சை தோட்டம் அந்த ஒரு மெச்சூரிட்டிக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கொள்ளாது. திராட்சை தோட்டம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து கொண்டே இருக்கும். அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கும். எஜமான் வந்து பார்த்தால் கனி இருக்கும், எஜமான் வந்து பார்த்தால் அவருக்கு வேண்டியது இருக்கும். தோட்டக்காரன் இதை அதிகமாய் பராமரிக்க வேணும்னு அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது எப்பொழுதுமே நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிறது. நீர்க்கால்கள் ஒரு பக்கம் சபைக்கு அடையாளம், நீர்க்கால்கள் இன்னொரு பக்கம் ஆவியானவருக்கு அடையாளம். நாம் சபைக்கு நெருக்கமாய் காணப்பட வேண்டும். ஆவியானவரோடு கூட நமக்கு ஒரு நெருக்கம் ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஆகையினால்தான் போதகர்கள் சொல்லுவார்கள், கடைசி ஜெபம் முடித்து ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.
சபையோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். நீர்க்கால்களுக்கு ஓரமாக இருக்க வேண்டும். இந்த திராட்சை தோட்டம் நீர்க்கால்களுக்கு ஓரமாக இருக்கிறதா, தூரமாக இருக்கிறதா? நாம் தூரமாக இருந்தால் நாமும் அத்திமரத்தை போல மாறிவிடுவோம். நாம் ஓரமாக இருந்தால் நாம் திராட்சை தோட்டமாக இருப்போம். அத்திமரத்தினுடைய குணம் நமக்குள்ளாக வராது. அத்திமரத்தினுடைய குணம் நமக்குள்ளாக வராது. நாம் ஓரமாக இருக்கிறோமா, தூரமாக இருக்கிறோமா? நான் திராட்சை தோட்டம். என்னை குறித்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராத அளவுக்கு எல்லாவற்றிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் நடந்து கொள்ள தேவன் அனுகிரகம் செய்வாராக. மூன்றாவதாக, இந்த திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட திராட்சை தோட்டம்? இஸ்ரவேல் தேசத்திலே சில முக்கியமான திராட்சை தோட்ட வகைகள் உண்டு. ஒன்று, அவர்களுடைய சொந்த தேவைகளுக்காக ஒரு சிறு இடத்தில் திராட்சை தோட்டத்தை அவர்கள் வளர்ப்பார்கள். அவர்களுடைய சொந்த தேவைக்கு அதை பயன்படும். இன்னொன்று, வியாபார நோக்கத்தோடு கூட வளர்க்கப்படுகிற திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் வியாபார நோக்கத்தோடு கூட வளர்க்கப்பட்டு அது சந்தைக்கு போகும். இன்னொரு வகையான திராட்சை தோட்டம், அதுதான் மிக முக்கியம். அது என்னவென்றால், அரண்மனைக்கு, ராஜாவுக்கு போகிற திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டம் உயர் குலத்தை சேர்ந்த திராட்சை தோட்டம். அதை பார்க்கும் பொழுதே ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏனென்றால் இந்த திராட்சை தோட்டம் அவர்களுடைய சொந்த தேவைக்கும் அல்ல, வியாபார நோக்கத்தோடும் கிடையாது. இந்த திராட்சை தோட்டம் முழுக்க முழுக்க இங்கிருந்து எடுக்கப்பட்டு அரண்மனைக்கு போகும். அது ராஜாவினுடைய சமூகத்துக்கு போகும். அதிலிருந்து எடுக்கப்படுகிற திராட்சை ரசம் ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே அதனுடைய குவாலிட்டியே ரொம்ப வேறு, ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப டேஸ்ட்டாக, ஹை குவாலிட்டியாக இருக்கும். ஹை குவாலிட்டி வைன்யார்டு. இந்த திராட்சை தோட்டமும் அப்படிப்பட்டது தான். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. ஏனென்றால் அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அளவுக்கு இடம் இருக்கிறது. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை கொண்டு வந்து வைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் அந்த அத்திமரம் வளர்ந்து அந்த அத்திமரத்தினுடைய வேர்கள் எல்லாம் கீழே அப்படியே எல்லா திசையிலும் படரும். ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன திராட்சை தோட்டத்துக்குள்ளாக இதை கொண்டு வந்து வைக்க முடியாது. இது ஒரு பெரிய பறந்து விரிந்த திராட்சை தோட்டமாக இருந்தால் மாத்திரம்தான் உள்ளே இதை கொண்டு வந்து வைக்க முடியும். அப்பொழுதுதான் இது வளர்ந்து அந்த திராட்சை தோட்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அதனுடைய வேர்கள் கொஞ்சம் கீழே நிலத்துக்குள்ளாக படறினாலும் இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்காத அளவுக்கு இடம் வசதி நிறைந்தது இந்த திராட்சை தோட்டம். இன்னொரு காரணம், ஒரு தோட்டக்காரன் இருக்கிறார். தங்கள் வீட்டிலே வளர்க்கப்படுகிற, தங்களுடைய தேவைக்கு வைக்கப்படுகிற அந்த சிறு இடத்தில் வளர்க்கப்படுகிற திராட்சை தோட்டங்களுக்கு யாரும் வாட்ச்மேனை வைக்க மாட்டாங்க, செக்யூரிட்டி போட மாட்டாங்க. நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு முருங்கை மரத்துக்கு யாராவது நம்ம செக்யூரிட்டி போடுவோமா? அதுக்குன்னு தனியாக ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுவோமா? இல்லை. வியாபார நோக்கத்தோடு கூட வளர்க்குறார்களே, அவங்க அதிலிருந்து லாபத்தை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதுக்குன்னு அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் அரண்மனைக்கு போய் ராஜாவினுடைய சமூகத்துக்கு கொண்டு போகப்படுகிற அந்த ஒரு திராட்சை ரசத்தை எடுக்கிற இந்த திராட்சை தோட்டத்துக்கு ஒரு செக்யூர் இருக்கிறது. அதற்கு ஒரு தோட்டக்காரன் தேவைப்படுவான். இந்த திராட்சை தோட்டம் அப்படிப்பட்டது தான். ஏனென்றால் பறந்து விரிந்த திராட்சை தோட்டம். ஒரு அத்திமரம் உள்ளே வைக்கப்பட்டாலும் பரவாயில்லை என்று அதற்கேற்ற இடமுடைய திராட்சை தோட்டம். ஒரு தோட்டக்காரன் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டம். எஜமான் வந்து அடிக்கடி பார்த்து கொள்ளுகிற ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து எடுக்கப்படுகிற திராட்சை ரசமானது அவரை திருப்திப்படுத்துவதற்காக, அவரை பிரியப்படுத்துவதற்காக. அதனால்தான் நாம் முன்பே ஒரு வசனத்தை வாசித்தோம். ஏசாயா 27:2-3. அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இந்த திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம். சகோதரனே, சகோதரியே, சபையை, இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்கள் எதற்காக என்றால், நான் நல்ல ரசத்தை கொடுக்க வேண்டும். எனக்குள்ளாக இருந்து நல்ல ரசம் வெளிப்பட வேண்டும்.
நான் திராட்சை தோட்டம், என்னை ஒரு திராட்சை தோட்டமாய் அவருடைய கண்கள் பார்க்கிறது. இந்த திராட்சை தோட்டம் உலகத்துக்கு சொந்தம் அல்ல, இந்த திராட்சை தோட்டம் மற்றவர்களுக்கு சொந்தம் அல்ல, ஏன் எனக்கே சொந்தம் கிடையாது. இந்த திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்த ஒரு திராட்சை தோட்டம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இது கோபித்து கொள்ளாது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாது. நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கல, அவங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கணுமா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சீப்பாக நடந்துக்காது இந்த திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம். அப்படி நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டத்தை குறித்து அநேகர் பாடுவார்கள், அநேகர் புகழ்வார்கள், அநேகர் போற்றுவார்கள். அந்த திராட்சை தோட்டத்தை கர்த்தர் காப்பாற்றுவார். தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதை ஒருவரும் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக தான் ஒரு தோட்டக்காரனை கர்த்தர் வைக்கிறார். ஏனென்றால் ஒரு ஹை குவாலிட்டி வைன்யார்ட், உயர் குலத்தை சேர்ந்த, உயர் வகையை சேர்ந்த திராட்சை தோட்டம். ஒரு டீ எஸ்டேட்டுக்கு ஊழியம் செய்வதற்காக இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நான் போயிருந்தேன், ஒரு 3 days மீட்டிங். அப்போது நிறைய அந்த பகுதிக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே டீ எஸ்டேட் எல்லாம் காமிச்சாங்க. ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர்களுடைய டீ எஸ்டேட்டையும் காண்பித்தார்கள். அதை பார்க்கும் பொழுது மற்ற அந்த டீ எஸ்டேட், அந்த கார்டனுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. இந்த விஐபிக்கு சொந்தமான அந்த ஒரு நிலம், அந்த ஒரு டீ எஸ்டேட் இருக்கே, அதோடைய ஃபென்சிங் ரொம்ப விசேஷமாக இருந்தது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது. அதனுடைய கேட் ரொம்ப பெரிதாக இருந்தது. அங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறாங்க. உள்ளே ஒரு வீடு இருக்கிறது, உள்ளே வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய இலைகள் மிக விசேஷமாக செழிப்பாக அழகாக இருந்தது. ஆனால் மற்ற டீ எஸ்டேட்டுக்கு அந்த ஒரு பாதுகாப்பு கிடையாது. உள்ளே வீடு கிடையாது, உள்ளே வேலைக்காரர்கள் கிடையாது, அங்கே சிசிடிவி கேமரா கிடையாது, கேட்டு கிடையாது, யார் வேணால் உள்ளே போயிடலாம். ஆனால் இந்த ஒரு டீ எஸ்டேட்டுக்கு இது வசதிகள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இது ஒரு விஐபி, இது ஒரு ஹை குவாலிட்டி. இந்த திராட்சை தோட்டம் அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம். பவுல் ஒரு கேள்வி கேட்கிறார். கலாத்தியர் 1:10 நான் யாரை பிரியப்படுத்த மனதாயிருக்கிறேன்? நான் யாரை நாடி போகிறேன்? மனுஷனையா தேவனையா? யாரை நாடி போகிறேன்? அவர் சொல்லுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. இந்த திராட்சை தோட்டம் மனுஷரை பிரியப்படுத்தவில்லை. இந்த திராட்சை தோட்டம் அத்தி மரத்தை பிரியப்படுத்தவில்லை. இந்த திராட்சை தோட்டம் தோட்டக்காரனை அல்ல, இந்த திராட்சை தோட்டம் எஜமானை பிரியப்படுத்துகிற ஒரு திராட்சை தோட்டம். எவ்வளவு அத்தி மரங்கள் இருந்தாலும், எவ்வளவு தவறான காரியங்கள் நடந்தாலும், உலகத்தை பிரியப்படுத்தாத திராட்சை தோட்டம், மனுஷர்களை பிரியப்படுத்தாத திராட்சை தோட்டம், இந்த திராட்சை தோட்டம் எஜமானை மாத்திரம்தான் பிரியப்படுத்தும். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல, அந்த தகுதி எனக்கு கிடையாது. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்த மாட்டேன், கிறிஸ்துவை பிரியப்படுத்துவேன். இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களிலே இந்த ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் நமக்கு வேண்டும். ஆண்டவர் என்னை சுத்திகரிப்பாராக. நான் இதுவரை மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் தேவன் மன்னிப்பாராக. நான் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் இந்த திராட்சை தோட்டத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சவுல் இருந்தார். அவர் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர், இஸ்ரவேலில் முதல் ராஜாவாக இருந்தார். புதிய ஏற்பாட்டிலே இந்த பவுல், இவருடைய பழைய பெயர் சவுல், இவரும் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். பழைய ஏற்பாட்டு சவுலும் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். புதிய ஏற்பாட்டில் இருந்த சவுலாக இருந்த பவுலாக மாறினாரே, அவரும் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். எபிரேய வேத வல்லுநர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். இவருடைய பெற்றோர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து அந்த சவுலை போல முதல் ராஜாவாக முதல் ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக எண்ணி அதே கோத்திரத்தில் வந்த இவருக்கும் அந்த பெயரை வைத்திருக்க கூடும் என்று. இஸ்ரவேல் தேசத்தில் எவ்வளோ ராஜாக்கள் எழும்பினார்கள், ஆனால் அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை? நான் கேட்குறேன், இந்தியாவில் 10வது பிரதமர் யார்? தெரியாது. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் யார்?
சொல்லிடுவோம். நவம்பர் 14 இப்போ தானே போச்சு. இஸ்ரவேல் தேசத்தில் 10வது ராஜா யார் தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு யார்? சவுல். அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். இவனும் அவரை போல முதலாவதாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அவருக்கு அந்த பெயரை வைத்தார்கள் என்று எபிரேய வேத வல்லுநர்களுடைய கூற்று. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு சவுல் மனுஷரை பிரியப்படுத்தினார், மனுஷரை பிரியப்படுத்தினார், கர்த்தரை பிரியப்படுத்த மனமில்லை. ஆகையினாலே ராஜ்யபாரம் அவரை விட்டு பிரிந்து போனது. அவர் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் அவரை புறக்கணித்தார். யோவான் 6:37 வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் சிலரை புறக்கணித்தார். அதிலே ஒருவர் சவுல். சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். ஈசாயின் மூத்த குமாரனை தேவன் புறக்கணித்தார். மனுஷன் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நான் இவனை புறக்கணித்தேன். சவுல் ராஜாவா இராதபடிக்கு தேவன் புறக்கணித்தார். ஏன்? ஒரே இடத்துல சவுல் அடுத்தடுத்து நிறைய தவறுகளை செய்தார். ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அமைதியாய் அவரால் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. அவசரம். அநேக சமயங்களிலே நம்முடைய அவசரத்தின் நிமித்தமாக தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். அவங்களால இது போச்சு, இவங்களால இது போச்சு கிடையாது. நம்முடைய அவசரத்தின் நிமித்தமாக தான் நாம் இழந்து போகிறோம். ஆவிக்குரிய அவசரம். சீக்கிரமாக ஸ்டேஜ் ஏறிடணும், சீக்கிரமாக மைக்கு கிடச்சிடணும், சீக்கிரமாக மேலே போயிடணும், சீக்கிரமாக பிரபலமாய் விட வேண்டும். ஆவிக்குரிய அவசரம். ஒரு தீர்க்கதரிசி வருகிற வரைக்கும் அமைதியாய் பொறுமையாய் காத்திருக்க முடியவில்லை. அவசரம். விசுவாசிக்கிறவன் பதறான், அமைதியாக இருப்பான். அடுத்து செய்த தவறு என்ன? அரைகுறையான கீழ்ப்படிதல். தேவன் எல்லாவற்றையும் முற்றிலும் அழித்து போடு என்று சொன்னார். ஆனால் முற்றிலும் அழித்து போடவில்லை. முதல் தரமானவற்றை பிரித்து வைத்தார், அவருக்கு பலி செலுத்தட்டும் என்று. அரைகுறையான கீழ்ப்படிதல். தேவன் ஒரு மனுஷனிடத்தில் எதிர்பார்ப்பது முழுமையான கீழ்ப்படிதல். ஏன் இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களை வைக்கிறார்கள்? 40 நாட்கள் வைத்து ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் வெவ்வேறு ஊழியக்காரர்களை ஏன் அழைத்து இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு கூட்டங்களை வைக்கிறார்கள்? எப்படியாகிலும் முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ளாக நாம் வர வேண்டும். இந்த அரைகுறையான கீழ்ப்படிதலெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. முழுமையான கீழ்ப்படிதல். ஆபிரகாமுக்குள் அந்த முழுமையான கீழ்ப்படிதல் இருந்தது. போ அப்படின்னு சொன்னார், போயிட்டார். விடு என்று சொன்னார், விட்டு விட்டார். இனத்தை விடு, தேசத்தை விடு, தகப்பன் வீட்டை விடு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கேள்வி கேட்கல. அரைகுறையான கீழ்ப்படிதல் அல்ல, முழுமையான கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறாங்களே அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. கேள்வி கேட்டு கீழ்ப்படுகிறவங்களை விட கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறாங்களே அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ரொம்ப எக்ஸ்பர்ட் கேள்வி கேட்குறதில்ல. ஏன்? மோரியா தேசத்துக்கு தான் போகணுமா? மோரியா மலைகளில் ஒன்றில் தான் போக வேண்டுமா? அது அவ்வளோ தூரமாக இருக்குது, இங்கே போகக்கூடாதா? இங்கே பலி செலுத்தக்கூடாதா? we are expert asking questions. ஆனால் தேவன் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படுகிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார், நேசிக்கிறார். அரைகுறையான கீழ்ப்படிதல். தேவன் பார்த்தார், இந்த அரைகுறையான கீழ்ப்படிதலாக வேண்டாம். ராஜாவாக இருந்தாலும் சரி புறக்கணித்து விடுவார். மனுஷரை பிரியப்படுத்தினார். தேவனை பிரியப்படுத்த சவுலுக்கு மனமில்லை, மனுஷரை பிரியப்படுத்தினார். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து அவருக்கு கவலை இல்லை. தன்னுடைய ராஜ பதவியை காப்பாற்றி கொள்ள வேண்டும், அதன் மேலே அவர் பிரியப்பட்டார். இதெல்லாம் ஒரே இடத்துல அடுத்தடுத்து சவுல் செய்த தவறுகள் ஆண்டவர் பார்த்தார், புறக்கணித்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அந்த பவுல் சொல்லுகிறார், அதே கோத்திரத்தில் வந்த சவுலாக இருந்து தமஸ்குவின் வீதியிலே ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டாரே, அந்த பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவன் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அந்த சவுல் செய்த தவறை சவுலாக இருந்த பவுலாக மாறினவர் செய்ய மாட்டார். நான் அவரை பிரியப்படுத்துகிறவன், அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவன். நம்முடைய ஊழியம் அவரை பிரியப்படுத்துவதாக, நம்முடைய பிரசங்கம் அவரை பிரியப்படுத்துவதாக, நம்முடைய ஆராதனை அவரை பிரியப்படுத்துவதாக, நம்முடைய தாளந்துகள் அவரை பிரியப்படுத்துவதாக. இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து நல்ல திராட்சை ரசம் உண்டாயிருக்கும். அது அவருடைய அரண்மனைக்கு போகும், அவருடைய சமூகத்துக்கு போகும். ராஜா அதிலே பிரியப்படுவார். அது அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும்
அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோமாக. அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர்கள். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, he is very close to the God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு மிக நெருக்கமாய் அவன் இருந்தான், மிக நெருக்கமாய் அவன் வந்து விட்டான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு திராட்சை தோட்டமாய் பார்க்கிறார். அமைதியாய் நின்று கொண்டிருக்கிற திராட்சை தோட்டம் 3 காரியங்களை நம்மோடு கூட பேசுகிறது. பெரிய சலசலப்பு இல்லாமல், பெரிய ஆரவாரம் இல்லாமல் அமைதியாய் நின்று கொண்டிருக்கிற திராட்சை தோட்டம் 3 காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் அவருக்கு சொந்தம். இந்த திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தம். இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து யாரும் எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டும் சொல்லாத அளவுக்கு எல்லாவற்றிலும் ஸ்பிரிச்சுவலாக, எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருக்கும். தன் காலத்தில் தன் கனியை தரும். அதனுடைய வேலையை அது செய்து முடிக்கும். இது அத்தி மரத்தை போல இருக்காது. இந்த திராட்சை தோட்டம் தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொள்ளும். தன்னுடைய அழைப்பு, தன்னுடைய அபிஷேகம் எவ்வளவு விலையேற பெற்றது என்று அதை காத்து கொள்ளும். இது ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ணாது. இந்த திராட்சை தோட்டம் அமைதியாக நின்று கொண்டு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. என்னிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு நல்ல திராட்சை ரசம் அவரை பிரியப்படுத்துகிறது, அவரை சந்தோஷப்படுத்துகிறது. இன்றைக்கு பவுல் கேட்டது போல தான் நாமும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் அப்படின்ட்டு தான் நம்ம கேட்டு பழகிட்டோம். ஆனால் நாம் கேட்க போகிறோம், இன்றைக்கி கொஞ்சம் மாறட்டும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இது வரைக்கும் நான் மனுஷங்களை பிரியப்படுத்தியிருந்தேன். நான் என் ஜபம் மனுஷங்களை பிரியப்படுத்துகிற ஜபமாக இருந்தால் மன்னிங்க. என்னுடைய பிரசங்கம், என்னுடைய ஊழியம், என்னுடைய ஆராதனை மனுஷர்களை பிரியப்படுத்துகிறதா இருந்தால் மன்னிப்பீராக. நான் அவரை பிரியப்படுத்துகிற, அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு திராட்சை தோட்டம், அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற திராட்சை தோட்டம். செருபாபேலின் கையில் இருக்கக்கூடிய தூக்கு நூலை அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்ததா, சந்தோஷமாய் பார்த்தது. 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அவரை சந்தோஷப்படுத்துகிற, அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு திராட்சை தோட்டமாய் நான் காணப்படுவேனாக. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல எழுந்து நிற்கப் போகிறோம். இந்த திராட்சை தோட்டம் எஜமானின் இடத்திலே பெரிதாக எதுவும் பேசவில்லை, தோட்டக்காரனிடத்தில் பெரிதாக எதுவும் பேசவில்லை. உள்ளேதான் அத்திமரம் இருக்கிறது, ஆனால் அதனிடத்திலும் பெரிதாக எதுவும் பேசவில்லை. அது பாட்டுக்கு பறந்து விரிந்த ஒரு திராட்சை தோட்டம், அமைதியாக இருக்கிறது. எந்த ஒரு ஆரவாரம் இல்லாமல், ஆர்ப்பரிப்பு இல்லாமல், பெரிய சத்தங்கள் இல்லாமல், இரவும் பகலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டம். ஒரே இடத்துல இருக்கிற திராட்சை தோட்டம் பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஒரு 3 செய்திகளை சொல்லுகிறது. நீ ஒரு திராட்சை தோட்டம். இந்த திராட்சை தோட்டம் அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தமான திராட்சை தோட்டம். உன் பிள்ளைகள் அவருக்குரியவர்கள், நம் குடும்பம் அவருக்குரியது. நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், நம்முடைய வசதிகள், நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம் அவருக்குரியது, அவருக்கு சொந்தம், அவருக்கு சொந்தம். இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம். சுத்திகரிப்பு கூட்டத்தில் நம்முடைய வீடு சுத்திகரிக்கப்படும்படிக்கு உலகத்தின் அதிபதிக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அவனுக்கு சொந்தமானது எதுவும் என்னிடத்திலோ என் எல்லைகளுக்குள்ளாகவோ இருக்கக்கூடாது. இந்த திராட்சை தோட்டம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடைந்த திராட்சை தோட்டம். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதை கோபித்து கொள்ளாது. உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. குருவி தன் கூட்டை விட்டு அலைகிறது போல, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது போல காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த திராட்சை தோட்டம் அத்தி மரத்தின் இடத்திலிருந்து குணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஸ்தானத்தை காத்து கொண்டது, தன்னுடைய வேலையை சரியாக செய்தது, தன் காலத்தில் தன் கனியை தந்தது.
உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் சரியாக செய்யுங்கள். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்பை சரியாக செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தை சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டை சரியாக பராமரித்துக் கொள்ளுங்கள். வீடு முக்கியம், குடும்பம் முக்கியம். சரியாக பராமரித்துக் கொள்ளுங்கள். திராட்சை தோட்டம் அவரை பிரியப்படுத்துகிறது, அவரை சந்தோஷப்படுத்துகிற திராட்சை தோட்டம். ஒரு கேள்வி, நீ நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்கிறாயா, தூரமாய் இருக்கிறாயா? நீ மனுஷரை பிரியப்படுத்துகிறாயா, தேவனை பிரியப்படுத்துகிறாயா? ஆண்டவரே, என்னை சுத்திகரியும், என்னை கழுவி அருளும். நான் திராட்சை தோட்டத்தை போல நான் காணப்பட உதவி செய்யும். நான் அத்திமரமாய் இருந்திருக்கிறேன், அத்திமரத்தினுடைய குணங்கள் எனக்குள்ளாக இருந்திருக்கிறது, மன்னியும். நான் அத்திமரமாய் இருக்கக்கூடாது, நான் ஒரு திராட்சை தோட்டமாய் இருக்கட்டும். என்னோடும் எங்களோடும் நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், மகிமை உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.